ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தவறாக புரிந்து கொள்பவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம என்ன தான் நல்லதே செஞ்சாலும் நம்மளை தப்பாகவே தான் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர். அதுக்காகத்தான் சகஜமாகவே தான் பழகிட்டுருப்பாங்க. ஆனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுமே தப்பு அப்படிங்கிற மாதிரி, அவங்க செய்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க. அப்போ தான் நம்ம யோசிப்போம், நம்ம தப்பாக சொல்கிறோமா இல்லை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அவங்களோட இயலாமையினால் நம்ம செய்கிறத அவங்களால செய்ய முடியாததுனால நம்ம மேலே பொறாமையில் இருப்பாங்க. அதனால் நம்ம எது செஞ்சாலும் அவங்களுக்கு தப்பாக தான் தெரியும், தப்பாகவே தான் புரிஞ்சுக்குவாங்க. எப்போ நம்ம ஒரு நல்லது செய்கிறப்போ அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போவே நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு நம்ம மேலே பொறாமை அப்படின்னு. அந்த மாதிரி ஆள்கிட்ட நம்ம எப்போவும் பேசாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது. பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு அறிவுரையுமே சொல்லக்கூடாதுங்க. அவங்களாம் நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டால் மட்டும் அதுக்கு ஒரு பதிலை சொல்லணும். அப்படியே நம்ம சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதனால் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சாவே போதுங்க. நம்ம நிம்மதியாக வாழலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.